வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவை, குறிப்பாக துணை முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்ததைத் தொடர்ந்து திமுக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக்கை சமூக ஊடகங்களில் வியாழக்கிழமை ட்ரெண்டாகினர். அன்று மாலை உதயநிதி ஸ்டாலின் கட்சியின் தலைமையகத்தில் நடந்த திமுக இளைஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டத்தில் நுழைந்தபோது அதே செய்தியை எதிரொலிக்கும் கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் சமூக ஊடக பிரச்சாரம் குரல் எதிர்ப்புகளுடன் சேர்ந்து கொண்டிருந்தது. ஆன்லைன் பிரச்சாரத்திற்கு பதிலளித்த அண்ணாமலை வெள்ளிக்கிழமை காலை முதல் எக்ஸில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை தொடங்குவதன் மூலம் இந்த போக்கை எதிர்கொள்வதாக சபதம் செய்தார். அவரது பதில் இரு கட்சிகளுக்கும் இடையே ஒரு சூடான அரசியல் பரிமாற்றத்தை குறித்தது. இது சமூக ஊடகங்களுக்கு அப்பால் மற்றும் பொது விவாதத்தில் அவர்களின் போட்டியை அதிகரித்தது. செவ்வாயன்று அனைத்து கட்சி போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஆற்றிய உரையிலிருந்து இந்த ஹேஷ்டேக் சர்ச்சை உருவானது. அங்கு தமிழ் மக்கள் முன்பு கோபேக் மோடி ஐ பயன்படுத்தியிருந்தாலும் மத்திய அரசு தொடர்ந்து மாநில நலன்களை புறக்கணித்தால் அவர்கள் இப்போது கெட் அவுட் மோடி என்று கூறுவார்கள் என்று அவர் கூறினார். புதன்கிழமை மாலை கரூரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் கோபமடைந்த அண்ணாமலை உதயநிதியை நேரடியாக இந்த முழக்கத்தை மீண்டும் சொல்ல சவால் விடுத்தார். இதற்கிடையில் திமுக செய்தி தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா பாஜகவின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களின் கையொப்பங்களை சேகரிக்கும் முயற்சியை விமர்சித்தார். அதை அவர்கள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டிருந்தனர். தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு கோரி திமுக முன்பு 2 கோடி கையெழுத்துக்களை சேகரித்து டெல்லிக்கு அனுப்பி அவர்களின் மனுவின் தலைவிதியை கேள்வி எழுப்பியதாக அவர் சுட்டிக்காட்டினார். பிரபலமான ஹேஷ்டேக் குறித்து டீனி இடம் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி, அண்ணாமலை தற்செயலாக மாநிலத்தில் மோடி எதிர்ப்பு உணர்வை வலுப்படுத்திவிட்டதாக குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் இப்போது தானாக முன்வந்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த செல்கிறார்கள் என்றும் கெட் அவுட் மோடி பிரச்சாரத்தை மேலும் பெருக்குகிறார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.